க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்று ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் கூறலாம் என கிறிஸ்துவுக்குள் விரும்புகிறேன். அன்பானவர்களே, நாம் தேவாலயத்துக்கு ஆராதனைக்கு கடந்து செல்லும்போது மிகுந்த பயபக்தியுடனும் தூய்மையுடனும் கடந்து செல்வோம். அதேபோல் ஆராதனைக்கு 10 நிமிடத்திற்கு முன்பதாக தேவாலயத்துக்கு கடந்து செல்வோம். தேவாலய ஆராதனை முடிந்த பிறகு நாம் வீட்டிற்கு கடந்து வருவோம். அதேபோல் தேவாலய ஆராதனையில் எந்த இடையூறையும் ஆராதனைக்கு நாம் கொடுக்கக்கூடாது. அங்கு தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவது, செல்ஃபோன் பார்த்துவிட்டு இருப்பது, ஃபோன் பேசுவது, தேவாலயத்தில் ஆராதனைக்கு இடையே நடப்பது, இதே போன்று தேவையில்லாத காரியங்களை நாம் அவாய்ட் பண்ணுவது நல்லது. அது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு காரணமாக அமையும். ஆராதனையை கனப்படுத்துவோம். தேவாலயத்தினுடைய போதகர் ஆராதனை எப்போது அறிவித்திருக்கிறாரோ அந்த நேரத்துக்கு 10 நிமிடத்திற்கு முன்னதாக நாம் கடந்து செல்வோம். ஆராதனையை கனப்படுத்துவோம், ஏசப்பாவை மகிமைப்படுத்துவோம். அப்படி செய்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உதாரணமாக ஒன்றை மட்டும் கூட உங்களிடத்து சொல்ல விரும்புகிறேன். நாம் ஒரு வேலைக்கான இன்டர்வியூ நடக்கிறது என்றால் 10 மணிக்கு இன்டர்வியூ வைத்திருக்கிறார்கள். நாம் 10:30க்கு கடந்து செல்வோமா? கண்டிப்பாக அப்படி கடந்து செல்ல மாட்டோம். என்னை பொறுத்தவரை 10 மணிக்கு இன்டர்வியூ என்றால் நான் 8:30க்கே போய் சேருவேன். நாம் உலகத்தாரை எப்படி கனப்படுத்துகிறோம், ஆண்டவரை எப்படி கனப்படுத்துகிறோம் என்று நாம் சற்று சிந்திப்போம். என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன் என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறார். ஸோ ஆண்டவரிடத்திலுள்ள கனம் நமக்கு வேண்டுமென்றால் எந்த ஆராதனையாக இருந்தாலும், எந்த நாளில் நடைபெறுகிற ஆராதனை என்றாலும், எந்த நற்செய்தி கூட்டங்களாக இருந்தாலும், எந்த விடுதலை பெருவிழாக்களாக இருந்தாலும், தயவு செய்து 3 மணி நேரம் நடைபெறுவதென்றால் 3 மணி நேரமும் நாம் அதில் பங்கு பெறுவோம். 10 நிமிடத்திற்கு முன்னதாக அந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் கடந்து செல்வோம். எந்த விதத்திலும் தேவாலய ஆராதனையை நாம் அலட்சியப்படுத்த வேண்டாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் காரணமாக அமைவோம். இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.